எப்படியாவது திமுகவை அழித்து விட்டால் தன் மகனை முதலமைச்சராக்கி விடலாம் என்று அவர் கனவு காண்கிறார். நான் என்ன உங்களை போல போட்டி போட்டுக் கொண்டு நான் முதலமைச்சர் முதலமைச்சர் என்ற வண்டியிலே ஏறுகிறேன். என்னையும் கைது செய்யுங்கள், என்னையும் கைது செய்யுங்கள், நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான், என்னையும் கைது செய்யுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து உங்க சின்னையா நான் ஒரு ஒன்றிய செயலாளர் அனுப்புறேன். கொள்கையை பற்றி பேசி RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், இந்து முன்னணி, பாமக வெறும் பதவிக்காக, பவிசுக்காக, வெறும் பொருளாதாரத்திற்காக, பணத்திற்காக சொந்த சமூகத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய துரோகத்தை செய்திருக்கிற கும்பலை தனிப்பட்ட முறையிலே என்னை விமர்சிப்பதை பற்றி சில பொறுக்கிகளையும் துரோகிகளையும் கூட வைத்துக் கொண்டு தலித் சமூகத்திலேயே பொறுக்கிருக்கிற பொறுக்கிகளை கூட வைத்துக் கொண்டு அவர்கள் விமர்சனம் செய்கிறார். சங்கராச்சாரியரின் காலடியில் வீழ்ந்து கிடக்கிற எத்தனையோ தலித்துகள் போய் அந்த காலடியில் வீழ்ந்து கிடக்கிறான். திருமாவளவன் ஒரு காலத்தில் பதவிக்காக பவிசுக்காக நத்தி பிழைக்கிறவன் அல்ல. சொந்த சாதி பெண்களிலே இழிவு செய்யக்கூடிய வகையில் பேசுகிறது. எங்க சாதி பொங்கல் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பார்த்தா நாடே ஈழத்தமிழர்களுக்காக போராடி கொண்டிருக்கிற போது ராமதாசுக்கு காதல் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. டாக்டர் ராமதாஸ் செய்த அத்தனை குற்றங்களும் ஆர்கனைஸ்ட் கிரைம். பொன்பரப்பில் நடந்தது ஒரு ஜனநாயக படுகொலை. இதை திருமாவளவன் சொல்லி தெரிய வேண்டும் என்பதில்லை. நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிற அந்த பாதுகாப்பற்ற உணர்ச்சியில் இருந்து இந்த நிகழ்வை நாம் ஒருங்கிணைக்கவில்லை. உயிரை துச்சமென மதித்து பொது வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எந்நேரத்திலும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து நேரலாம். அதிலும் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஆபத்து எந்த வடிவத்திலும் வரலாம். ஒரு இயக்கத்தை சார்ந்து செயல்பட்டால் தான் ஆபத்து என்று இல்லை. கௌரி லங்கேஷ் எந்த இயக்கத்தையும் சார்ந்தவர் அல்ல. பேராசிரியர் கல்புர்கி ஒரு கட்சியின் தீவிரமான செயற்பாட்டாளர் அல்ல. கோவிந்த் பன்சாரே, நரேந்திர தபோல்கர் அவர்கள் எல்லாம் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்தவர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களின் உயிருக்கு ஆபத்து என்பது களத்திலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற அன்றாட நிகழ்வுகள். ஆகவே திருமாவளவன் உயிருக்கு அஞ்சி களத்தில் நிற்பவன் அல்ல, உயிரை துச்சமாக மதித்துதான் களத்தில் நிற்கிறார். எனவே அதை பற்றி நமக்கு கிஞ்சித்தும் கவலை இல்லை. ஆனால் நமது கவலை ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்பதுதான். திருமாவளவனின் உயிருக்கு ஆபத்து என்பதல்ல, ஜனநாயகத்திற்கு ஆபத்து. எப்படிப்பட்ட சக்திகள் அரசியல் களத்திலே இன்றைக்கு தலையெடுக்கிறார்கள், தலை தூக்குகிறார்கள், வலிமை பெற்று வருகிறார்கள், இதுதான் நம்முடைய கவலை. அகில இந்திய அளவில் இந்த நாட்டுக்கு பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடிய நாசகார சக்தி பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தில் அதன் பிரதியாக இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த இரண்டு கட்சிகளும் அனைத்து வரம்புகளையும் மீறி, அனைத்து மரபுகளையும் மீறி ஜனநாயகத்தை சிதைத்து அதிகாரத்தை நுகர வேண்டும் என்று துடிக்கிற இவர்களால் நாட்டுக்கு ஆபத்து, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து, உழைக்கும் மக்களுக்கு ஆபத்து. இதை இந்த தருணத்தில் நாம் உணர தவறினால் நாம் நாட்டுக்கு மக்களுக்கு துரோகம் இழைத்தவர்களாக ஆகிவிடும். திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியை வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல முக்கியம், ஜனநாயகம் தோற்றுவிடக் கூடாது என்பதுதான் முக்கியம், ஜனநாயகம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் முக்கியம். நான் சிதம்பரத்திலேயே சொன்னேன், இவர்களுக்கு எல்லாம் ஏப்ரல் 18ஆம் தேதி தான் ஒரே இலக்கு. மே 23ஆம் தேதி முடிவுக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் திருமாவளவன் ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து போராட்ட களத்தில் இருப்பார்.
18 என்பது ஒரு 10 நாள் வேலை எனக்கு, அவ்வளவு. அதற்கு முன்னும் நான் தயாராகவில்லை, பின்னும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினேன். 16ஆம் தேதியோடு முடிந்து விட்டது என் வேலை, அவ்வளவுதான். தேர்தல்கள் வெறும் தேர்தலுக்காகவே கட்சி நடத்தக்கூடிய நல்ல திருமாவளவன், அது இடையிலே வந்து போகிற ஒரு பல நிகழ்வுகளில் அது ஒரு நிகழ்வு, பல வேலை திட்டங்களில் அது ஒரு வேலை திட்டம், அவ்வளவுதான். எனவே தோல்வியை பற்றி, தனிப்பட்ட திருமாவளவனின் தோல்வியை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஜனநாயகம் தோற்றுவிடக் கூடாது. ராமரின் பெயரால் அல்லது அயோத்தியின் பெயரால் அல்லது இந்துக்களின் பெயரால் இந்துக்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை இழைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த வரிசையிலே இன்றைக்கு சங்பரிவார் கும்பலின் வரிசையிலே மேலும் ஒரு அமைப்பு இணைந்து கொண்டது, அதுதான் பாமக. RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், இந்து முன்னணி, பாமக. ஆகவே சங்பரிவார் அமைப்புகளின் வரிசையிலே இன்றைக்கு பாமக இணைந்து கொண்டது. அதனுடைய ஆன்மா என்பதே சங்பரிவார் அமைப்புகளின் அடிப்படை நோக்கத்தை கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சமூக நீதியின் பெயரிலோ அல்லது சமத்துவத்தின் பெயரிலோ நம்பிக்கை கிடையாது. இதர பிற்படுத்தப்பட்டவர்களை இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை வெளியாட்டம் நடத்திய கும்பலோடு சேர்த்து கொண்டு கூத்தடிக்கிற ராமதாஸ் அவர்களே, நீங்கள் உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலரா? வன்னிய சமூகத்திற்கு பாதுகாவலரா? கொள்கை ரீதியாக எவ்வளவு பச்சை அயோக்கியத்திற்கு சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காக பொருளாதார அளவுகோலின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கிற நரேந்திர மோடியோடு கைகோர்க்க எப்படி உங்களுக்கு துணிச்சல் வந்தது? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வருவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா? வெறும் பதவிக்காக, பவிசுக்காக, வெறும் பொருளாதாரத்திற்காக, பணத்திற்காக சொந்த சமூகத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய துரோகத்தை செய்திருக்கிற கும்பல் திருமாவளவன் இல்லை. நான் வன்னிய சமூகத்திற்கு எதிரியா? எந்த சமூகத்திற்கு நான் எதிரியா? எத்தனையோ வேலைகளில் காடுவெட்டி குரு அவர்களுக்கு இறந்து விட்டார், பாவம். அவர் இல்லை. நான் மதிக்கிற ஒரு சகோதரர் தான். அவருடைய வெற்றிக்காக நான் தென் மாவட்டத்தில் இருந்து விரைந்தோடி வந்து ஜெயங்கொண்டம் 2011 மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேசியவர். என்னை எத்தனையோ மேடைகளில் அவன் இவன் என்று பேசியவர் தான். நான் ஒரு நாளும் அவன் இவன் என்று பேசியதில்லை. அதைவிட மிக மோசமாக இவர் மேடையில் அமர்ந்து கொண்டு என்னை பேச வைத்தவர். திருமணம் செய்யாதவர்கள் எல்லாம் ஆண்மை இல்லாதவனாகி விடுவானா? எத்தனை மேடைகளில் எப்படி பேசியிருக்கிறார்? எந்த ஜனநாயக சக்தி அதை தட்டி கேட்டது? யார் அதை கண்டித்து இருக்கிறார்? மேடையில் எத்தனை ஒன்றுக்கு மேற்பட்ட அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. தனிப்பட்ட முறையிலே என்னை விமர்சிப்பதை பற்றி சில பொறுக்கிகளையும் துரோகிகளையும் கூட வைத்துக் கொண்டு தலித் சமூகத்திலேயே பொறுக்கி தின்கிற பொறுக்கிகளை கூட வைத்துக் கொண்டு அவர்கள் விமர்சனம் செய்கிறார். சங்கராச்சாரியரின் காலடியில் வீழ்ந்து கிடக்கிற எத்தனையோ தலித்துகள் போய் அந்த காலடியில் வீழ்ந்து கிடக்கிறான். திருமாவளவன் ஒரு காலத்தில் பதவிக்காக, பவிசுக்காக நத்தி பிழைக்கிறவன் அல்ல, நத்தி பிழைக்கிறவன் அல்ல. பதவி பவிசுதான் முக்கியம் என்றால் ஆளுங்கட்சியின் பின்னால் போவது எவ்வளவு நேரம்? உங்களை மாதிரி முடிவெடுக்கிறேன், எவ்வளவு நேரம்? அந்த புத்தி எனக்கு கிடையாது. என்னை கூட்டணியில் சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும் மானத்தோடு வாழ்ந்து சாகக்கூடியவர் திருமாவளவன். மானத்தோடு சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் மானத்தை பிரதிபலிக்கும். உயிரை பற்றி கவலைப்படக்கூடியவன் அல்ல. என்னை போய் ஒட்டுமொத்தமாக வன்னிய சமூகத்திற்கே எதிரி என்று காட்ட முயற்சிக்கிறார். வன்னிய சமூகத்திற்கு எதிரி என்று நீ எவ்வளவு படாத பாடு முயற்சித்தாலும் அதை ஒரு காலங்களால் உறுதிப்படுத்த முடியாது, செய்ய முடியாது. ஏனென்றால் நான் அடிப்படையில் எந்த சமூகத்தையும் வெறுப்பவன் அல்ல, எந்த சமூகத்தையும் வெறுப்பவன் அல்ல. சொந்த சாதி பெண்களிலே இழிவு செய்யக்கூடிய வகையில் பேசுகிறேன். எங்க சாதி பெண்கள் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பார்த்தா பின்னாலே போயிடுறாங்க. நீங்களே உங்களுக்கே வெட்கமில்லை. ஜீன்ஸ் பேண்ட் பார்த்த உடனே ஒரு பொண்ணு பின்னால போயிடுவாளா? கருப்பு கண்ணாடி பாட்டு கூலிங் கிளாஸை பார்த்தா பொண்ணுங்க பின்னாலே போயிடுவாங்களா? இது சொந்த சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல் இல்லையா? நானா சொல்றேன். வேற எந்த கட்சி தலைவராக அப்படி பேசியதுண்டா? நாடே ஈழத்தமிழர்களுக்காக போராடி கொண்டிருக்கிற போது ராமதாசுக்கு காதல் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. தருமபுரியிலே ஒரு வன்முறையை நடத்துவதற்காக திட்டமிட்ட வன்முறை. டாக்டர் ராமதாஸ் செய்த அத்தனை குற்றங்களும் ஆர்கனைஸ்ட் கிரைம் எல்லாம் திட்டமிட்டு வெறும் சடன் ப்ரொவோகேஷன் நடக்கிறது. ஒரு கும்பல் கூடுற இடத்துல திடீர்னு கோபத்துல ஒரு பஸ் கல்லால் அடிச்சிடறாங்க, தீ வச்சிடறாங்க. அது சடன் ப்ரொவோகேஷன் நடக்கிறது.
திடீரென்று ஆத்திரத்திலே கும்பல்ல யாரோ ஒருத்தர் பேசுறதுனால நடக்கக்கூடிய பஸ் வெடிக்கிறது, அது தவிர்க்க முடியாது. கும்பலில் வன்முறை வெடிப்பது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் செய்த ஒவ்வொன்றும் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ். நீ சமூக நீதிக்காக நடத்தின போராட்டம் என்பது திட்டமிட்டு நடத்திய ஆர்கனைஸ்ட் கிரைம். இத்தனை இடங்களில் மரங்களை வெட்டி போட வேண்டும், இவர்களை தாக்க வேண்டும், குடிசைகளை கொளுத்த வேண்டும், அப்போதுதான் கவனம் நம் பக்கம் திருப்பப்படும் என்று குடிசைகளை கொளுத்தி ஒரே நாளில் தமிழகத்தின் கதாநாயகராக மாறியவர். மரக்காண வன்முறை திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை, தர்மபுரி வன்முறை திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை. மக்களே பாதிக்கப்பட்ட மக்களே ஒருவருக்கு ஒருவர் மோதி கொண்டு விடுத்திருந்தால் அது வேறு. வன்னியர் தரப்பிலே கூட மக்கள் ஆத்திரப்படலாம், பாதிக்கப்பட்டு இருந்தால் ஆத்திரப்படலாம், அது தவறில்லை. வன்முறையில் ஈடுபடலாம், அது கூட தவறில்லை. அது சடன் புரோவோகேஷன். ஆனால் அது திட்டமிட்டு பல மாவட்டங்களில் இருந்து ஆட்களை திரட்டி கொண்டு போய் அரை மணி நேரத்தில் அந்த நத்தம் பகுதிக்கு போகக்கூடிய எல்லா சாலைகளிலும் மரங்களை வெட்டி போட்டுவிட்டு காவல்துறையின் துணையோடு 6 மணி நேரம் நடத்தப்பட்ட திட்டமிட்ட வன்முறை திருமாவளவனை ஒரு அடையாளமாக காட்டி எந்த சமூகத்திற்கு எதிராக நான் தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தது இல்லை. யாரும் எவனோ பேசியதெல்லாம் நான் பேசியதான். எவனோ உடுமலைப்பேட்டை சங்கர் என்ற கட்சியை சார்ந்தவனா அவன் காதலித்தது எனக்கு எப்படி தெரியும்? இளவரசன் இந்த கட்சியை சார்ந்தவனா அவன் காதலித்தது எனக்கு எப்படி தெரியும்? கேட்க ஆதி இல்லை என்பதனால் எல்லா குற்றங்களுக்கும் திருமாவளவன் மீது பழிபோட வேண்டும். அனைத்து சமுதாய பேரியக்கம் என்கிற பெயரால் ரவுடிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ரவுடிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மேடையிலே திருமாவளவன் தான் இதற்கு காரணம் என்று சொல்லுவதால் அவர்கள் அதை நம்பி என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அதற்காக நான் என்ன பின்வாங்கி விட்டேனா? ஓடி ஒளிந்து விட்டேனா? ஜனநாயகத்தின் பக்கம் நான் இருக்கிறேன். என் மீதியே தனிப்பட்ட இந்த கால் ஒன்றை நான் சொல்லுகிறேன் தோழர்களே, தனிப்பட்ட காழ்ப்பு இல்லை. அவர் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் ஒரு ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சு வச்சிருக்கிறார். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் மீது காழ்ப்புணர்ச்சி இல்லை, கோபம் இல்லை. எப்படியாவது திமுகவை அழித்து விட்டால் தன் மகளை முதலமைச்சராக்கி விடலாம் என்று அவர் கனவு காண்கிறார். அவர் அடுத்த ஜென்மத்தில் கூட அதை கனவாக கூட அவரால் பார்க்க முடியாது. நான் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் சொல்லவில்லை, நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு முயற்சி செய்ய வேண்டும். ஒருத்தர் முதலமைச்சராக ஆசைப்படுறது தப்பு இல்லை. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஜனநாயகத்தில் அவருக்கு ஆசைப்படுவதற்கு உரிமை இருக்கிறது. எனது மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் அல்லது நண்பர் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அல்லது நண்பர் டிடிவி தினகரன் அவர்கள் இவர்கள் எல்லாரும் கூட அந்த களத்திலே இன்றைக்கு திமுகவோடு அதிமுகவோடு இணையாக போட்டி களத்தில் நிற்கிறார்கள். அவர்களை நாம் யாரையும் எதிராக பார்க்க. நான் பிரச்சாரத்தில் போய்கொண்டிருந்த போதே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சிதம்பரம் வேட்பாளர் இருந்தார். அவருக்கு நான் சால்வை போர்த்தி வாழ்த்து விட்டுத்தான் நகர்ந்த இடத்தில் இருந்தது. யாராயிருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சந்திரசேகரை பார்த்திருந்தாலும் கூட அவருக்கு நான் சால்வை போர்த்து. எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ இடங்களில் வழியிலே இறங்கிய பொன்னார் அவர்களுக்கு நான் வணக்கம் சொல்லியிருக்கிறேன், நன்றி சொல்லியிருக்கிறேன். என் வீடு தேடி வந்து எனக்கு வாழ்த்து சொன்னவர் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர், பெரியவர் இள கணேசன் அவர்கள். அவரை நான் வரவேற்றிருக்கிறேன். என்னுடைய இல்லத்தில் நான் அமர்ந்திருந்த அந்த பாயில் அவரையும் அமர வைத்து தேநீர் அருந்திருக்கிறோம். ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், மனித மாண்பு வேறு, கொள்கை புரிதல் வேறு. கொள்கை ரீதியாக முரண்படுவது வேறு, நட்பு ரீதியாக உடன்படுவது என்பது வேறு. இதிலே எனக்கு நாளைக்கு கூட இவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம் நடத்திய பிறகு கூட நம்முடைய தோமுசா தலைவர் பெரியவர் குப்புசாமி அவர்கள் இறந்த போது அந்த இடத்திற்கு மாலை அணிவிக்க வந்த டாக்டர் அன்புமணி ராமதாசையும் AK மூர்த்தியையும் நான் பார்த்து கை குலுக்கி விட்டு அவர் இடத்துல பேசிவிட்டு தான் நான் விலகி வைத்தேன். அவளை பார்த்து நான் ஒதுங்கல ஓரம் போய் பதுக்கல. அதுவே நாளைக்கு பார்த்தால் கூட டெல்லியிலே கூட ஒரு ஏர்போர்ட்ல அன்புமணி அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லி கை கொடுத்து, எனக்கு அப்படியெல்லாம் பகை கிடையாது. ஆனால் உங்கள் எண்ணம் நல்ல எண்ணமாக இல்லையே சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் நான் என்ன உங்களுக்கு பழி செய்தேன், என்ன குற்றமிழைத்தேன்? நான் நாடாளுமன்ற உறுப்பினராவதால் உங்களுடைய வாய்ப்பு என்ன பறிபோக போகிறது? நான் என்ன உங்களை போல போட்டி போட்டுக் கொண்டு நான் முதலமைச்சர் என்ற வண்டியிலே ஏறுகிறேன்? என்னையும் கைது செய்யுங்கள், என்னையும் கைது செய்யுங்கள், நானும் ரவுடி தான், என்னையும் கைது செய்யுங்கள் என்றால் நான் சொல்லுகிறேன். நான் அந்த போட்டிக்கே வரவில்லை. காலம் கணிந்தால், மக்கள் நினைத்தால், திருமாவளவனுக்கு தகுதி இருந்தால், திருமாவளவனுக்கு
அந்த ஆற்றல் இருக்கும் ஆளுமை உண்டு என்று மக்கள் நம்பினால் அவர்கள் இந்த இடத்திலே அமர வைப்பார்கள். நானாக போட்டி போட்டு போய் நிற்க முடியுமா? அந்த செல்ஃப் இனிஷியேஷன் வேறங்கிறது வேற. ஆனா நானா போயிட்டு வண்டியில ஏற முடியாது. நான் அந்த போட்டிக்கு வரலன்னு சொல்லுவேன். உங்களோட போட்டி நீங்க முதலமைச்சராக வாழ்த்து. நான் மக்களுக்கு தொண்டு செய்கிறேன். முடிந்தால் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் குரல் கொடுக்க வாய்ப்பு கிடைத்தால் அவ்வளவு. அண்ணன் தாமோதரன் அவர்களும் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களும் மற்றவர்களும் சொன்னார்கள், நீங்க எல்லாம் அமைச்சர்கள் இடம் பெறணும். சத்தியமா அப்படி இல்லை, நான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி ஒரு வேலையை கொடுத்தா நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் காங்கிரசோடு முரண்பாடு இருந்தும் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த நேரு அவர்களின் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் அமைச்சரவையில் நேரு அவர்களை விமர்சிக்கக்கூடியவர், காங்கிரஸை விமர்சிக்கக்கூடியவர், காந்தியை எதிரி என்று சொன்னவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனாலும் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் அந்த அமைச்சரவையிலே இடம்பெற்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு ஓபிசிக்கு, பிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை உருவாக்க முடிந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எனவே அது வேறு. ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பற்றிய ஒரு நல்ல பார்வையை பெற்றிருக்கிறார். அவர் ஏதோ இவங்கெல்லாம் வந்து சின்ன ஒரு இளைஞர், அவர் ஏதோ பப்பி அப்படின்லாம் சொல்றாங்க, சின்ன பையன். அவர் இருக்கிற விஷயம் கூட நரேந்திர மோடியிடம் கிடையாது. அதை எங்களால் வாக்குவாதம் நேரடியாக 2 பேரும் பேச விட்டு பார்ப்போம். ராகுல் காந்தி நரேந்திர மோடியும் இந்திய ஜனநாயகத்தை பற்றி நேருக்கு நேராக வாதிட வைப்போம். நான் சொல்லுகிறேன், அந்த வாதத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெறுவார். அவருக்கு ஒரு விஷயம் டவுன்ஃபால் மக்களை பற்றி ஒரு விஷயம் இருக்கு. நரேந்திர மோடியால சுதந்திரமா பேச முடியாது. ஆர்எஸ்எஸ் காரன் என்ன எழுதி கொடுக்குறானோ அதுதான் பேச முடியும். ராகுல் காந்தியால சுதந்திரமா சிந்திக்க முடியும், சுதந்திரமாக பேச முடியும். ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட சுதந்திரமான பார்வை. நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பரிவார் அமைப்பால் இயக்கப்படக்கூடிய ஒரு பொம்மை. அவங்க சொல்றதா பேச பொருளாதார கொள்கையா இருந்தாலும் சரி, வேற எதுவாக இருந்தாலும் சரி. ராகுல் அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து உங்க சின்னையா நான் ஒரு ஒன்றிய செயலாளர் அனுப்புறேன். கொள்கையை பற்றி பேசிக்கலாம். வாக்குவாதத்துக்காக நீ கல்லால் அடிக்கிற, நான் கல்லால் அடிக்க விரும்பல. நீ கட்டை எடுத்து போற, நான் கட்டை எடுத்து போட விரும்பல. நீ ஓட்டு போட விடாம தடுக்கிற, நான் ஓட்டு போட விடாம தடுக்கல. நீ என் ஓட்டு போட்டுக்கிற கள்ள ஓட்டு, நான் கள்ள ஓட்டு போட விரும்பல. ஆனா அன்புமணி வந்து உட்கார்ந்து என் கட்சியில் ஒரு ஒன்றிய செயலாளர் உட்கார வைக்கிறேன். தமிழ் தேசியம் குறித்து பேசு, என்ன கொள்கையை பேசு, சமூக நீதியை பற்றி பேசு. இதான் நான் நெஞ்சு வேலை சொல்றேன். திருமாவளவன் யாருக்கும் கல் எடுத்து அடின்னு கத்து கொடுக்கல, கள்ள ஓட்டு போடுவது கத்து கொடுக்கல, குடிசையை கொடுத்து கத்து கொடுக்கல, மரத்தை வெட்டி போடுவது கத்து கொடுக்கல, அவதூறு பேச சொல்லி கத்து கொடுக்கல. அபாண்டமான பழியை மீது போடுகிறீர்கள். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் நம்புகிறவர்களின் பார்வையில் சொல்லுகிறேன், என் தாய்க்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. எல்லாவற்றையும் ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் சும்மா விட மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. உங்கள் மொழியில் நான் சொல்ல விரும்புகிறேன், ஏழை எளிய மக்களின் அடிவை தெரிச்சல் சும்மா விடாது. சாபம் இருக்கிறதோ இல்லை எனக்கு தெரியாது. கடவுள் நம்பிக்கையுள்ள தந்தை பேராயர் இங்கே சாபம் விட்டார். நான் சாபம் விடவில்லை, ஆனால் என் மனம் உள்மனம் சொல்லுகிறது, அப்பாவி மக்களின் கண்ணீரை சிந்த வைத்த, அப்பாவி மக்களின் ரத்தத்தை சிந்த வைத்த, அப்பாவி மக்களின் வாழ்வை சிதைத்துக் கொண்டிருக்கிற கும்பலே, உங்களுக்கு காலம் பாடம் சொல்லுகிறது, காலம் பாடம் சொல்லுகிறது, காலம் பாடம் சொல்லுகிறது. நான் என்னென்றையும் கேட்கிறேன். 1987ஆம் ஆண்டு வன்னியர் சமூகத்திற்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரி 1 வார காலம் தொடர் சாலை மறியல் போராட்டத்தை நடந்தீர்கள். அப்போது நான் கல்லூரி மாணவன், அரசியல் எனக்கு தெரியாது. வேடிக்கை பார்க்கக்கூடிய மாணவர்கள் நானும் ஒருவர். எம்ஜிஆர் முதலமைச்சர் புரோக்கலின் மருத்துவமனையிலே படுத்து கிடந்தார். இவர் போராட்டம் நடத்துகிற தேதி, எந்த தேதியை தேர்வு செய்தார் என்பதிலிருந்து இவருடைய வன்முறை பற்றியை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் தேர்வு செய்த தேதி செப்டம்பர் 17, பெரியார் பிறந்த நாள். அது அல்ல முக்கியம். அந்த தேதியில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கடுமையாக அரும்பாடுபட்டு உழைத்து தொண்டர்கள், திமுக தொண்டர்களையே நிதி திரட்டி இன்றைக்கு பிரமாண்டமாக நிமிர்ந்து நிற்கிற மாளிகை அண்ணா அறிவாலயத்தை கட்டிப்பிடித்து அன்றைக்கு தான் திறப்பு விழா நடத்துகிறார். தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து பங்கேற்கிறார்கள். மதுரை ஆதீனம் அந்த நிகழ்ச்சியை பங்கேற்கிறார். எம்ஜிஆரோடு மிக நெருக்கமாக இருந்த நாஞ்சிலார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து அப்போது மிக முக்கியமான பொறுப்பிலே இருந்தார். அவரெல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார். பேராசிரியர் அன்பழகன் பங்கேற்றார்.
ஒவ்வொரு ஆண்டும் திமுக முப்பெரு விழா நடத்தும், எல்லோருக்கும் தெரியும். செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள், செப்டம்பர் 16 திமுக பிறந்த நாள், செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள். இது அண்ணா மறைவுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக முப்பெரு விழா நடத்துவதுண்டு. தமிழ்நாடு முழுவதும் திமுக உடன்பிறப்புகள் எல்லாம் சென்னைக்கு வந்து நிகழ்ச்சியை பங்கேற்று திரும்பி செல்வார்கள். அண்ணா அறிவாலய திறப்பு விழா அது அவருடைய கனவு. எம்ஜிஆர் அவர்கள் திமுக மைனாரிட்டி ஆகிவிட்டது, உங்களுக்கு போதிய வலிமை இல்லை என்று ராஜாஜி மண்டபத்திலே இருந்த திமுக கட்சி அலுவலகத்தை கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்துகிறார். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அந்த ராஜாஜி ஹால் என்கிற அந்த வளாகத்திற்குள்ளே, ஓமந்தூரார் வளாகத்திற்குள்ளே ஒவ்வொரு சட்டமன்ற கட்சிக்கும் அலுவலகம் உண்டு. திமுகவுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது, எனவே இங்கு அலுவலகம் வைத்துக் கொள்ள உங்களுக்கு தகுதி இல்லை என்று எம்ஜிஆர் ஒரு ஆணை பிறப்பித்து கலைஞரையும் நாஞ்சிலாரையும் பேராசிரியரையும் கட்டாயப்படுத்தி கையை பிடித்து குண்டுகளாக தூக்கி கொண்டு வந்து வெளியே வீசுகிறார். திமுகவுக்கு இங்கே அலுவலகம் இல்லை. அந்த ஆவேசத்தில் வெளியே வந்தவர் தொண்டர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு மடல் எழுதி நிதி திரட்டி காலியாக கிடந்த இடத்திலே அறிவாலயத்தை கட்டி முடித்து ஒரு மாபெரும் திறப்பு விழாவை நடத்துகிறார். அந்த விழாவில் தென் மாவட்டங்களை சார்ந்த தென்னார்காடு வடார்காடு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து பங்கேற்று திரும்பி செல்லுகிற அந்த நாளை தேர்வு செய்தவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைய வன்னியர் சங்க தலைவர் ராமதாஸ். 18ஆம் தேதியை தேர்வு செய்திருக்கலாம், 19ஆம் தேதியை தேர்வு செய்திருக்கலாம். திமுகவினர் திரும்பி வருகிற நாளை பார்த்து தேர்வு செய்து அவர்கள் வருகிற போது வழியிலே மரங்களை வெட்டி போட்டு வன்முறை வரும் என்று தெரிந்தும் வரட்டும் என்று போராட்டம் நடத்தியது. நான் கேட்கிறேன், அந்த போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டமா அல்லது திமுகவுக்கு எதிரான போராட்டமா? ஆட்சியிலே இருந்தது அதிமுக, திமுக கூட அல்ல. ஆகவே திமுகவினர் திரும்பி போகிற போது மரத்தை வெட்டி போட்டால் அவர்களுக்கு நமக்குமான யுத்தமாக மாறும், அது மக்கள் போராட்டமாக மாறும், அதனால் வன்னியர் சமூகம் பாதிக்கப்படும் என்பதை கூட சிந்திக்க முடியாதவரா? வன்முறை வரட்டும் என்றுதான் திமுகவினரோடு மோத வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் வட மாவட்டங்களில் வன்னியர் முழுக்க எந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்றால் திமுகவில் இருக்கிறார்கள். திமுகவில் இருக்கிற வன்னியர்களை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதற்காக வன்னியர்களாக இருக்கிற திமுகவினர் நம்முடைய சமுதாயத்திற்காக போராடுகிறவர் இவர் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துதான் முப்பெரு விழா நடக்கிற நாளை பார்த்து தேர்வு செய்தார் ராமதாஸ். அவர் எதிர்பார்த்த மாதிரியே மரங்களை வெட்டி போட்டு திமுகவினருக்கும் அன்றைய ராமதாஸ் தலைமையிலான சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இடையிலே யுத்தம் மூண்டது. அது எங்கே போய் முடிந்தது என்றால் அப்பாவி மக்களான தலித் மக்களின் குடிசைகளை கொளுத்துவதிலே போய் முடிந்தது. தன்னுடைய சமூகத்திற்காக இடஒதுக்கீடு கேட்டு போராடுவது தவறு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் தென் மாவட்டங்கள் என்ன நடந்தால் பூத்துல ஏஜென்ட் போட முடியுமா? முதல்ல பூத்துல ஏஜென்ட் போட முடியுமா? ஆனா நாட்டு ஆளணும்னு ஆசை. அது உண்மையில அப்படி இல்லை, நாட்டு ஆசையா கிடையாது. இந்த பர்சன்டேஜ் கூட்டினா பேரம் பேச முடியுது, சொந்த சாதியை ஏமாத்துறது. சாதியை சொல்லி சொல்லி அதன் மூலமா தன்னுடைய சொந்த சாதியை சார்ந்த காங்கிரஸ்ல இருக்கிற வண்டியெல்லாம் எனக்கு போடு, திமுக இருக்கிற வண்டியெல்லாம் எனக்கு போடு, கம்யூனிஸ்ட்ல இருக்கிற வண்டியெல்லாம் எனக்கு போடு. அப்ப பர்சன்டேஜ் உயர்ந்த உடனே பேரம் பேசுறது, சமூகத்தை ஏமாத்துறது. முதலமைச்சராக வாய்ப்பே இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 3-4 மாவட்டத்தை தான் வந்து கட்சி இருக்கு, 32 மாவட்டத்தில். ஆனா அவருக்கு அப்படி ஒரு எண்ணம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. திருமாவளவன் என்கிற தனிநபரை எதிர்ப்பதல்ல, தலித் வெறுப்பை இங்கே கட்டமைப்பதன் மூலம் பிற சமூகத்தினரை எல்லாம் ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு ஒரு சோசியல் இன்ஜினியரிங். இது எங்க இருந்து கத்துக்கிறாருன்னா RSS கத்துக்கிறார். RSS உடைய நோக்கம் என்ன? இந்துக்களை காப்பாற்றுவதல்ல, இந்துக்களை காப்பாற்றுவதல்ல, இந்து மக்களிடையே இந்து இந்து என்கிற உணர்வை மூட்டி இந்து மக்களின் வாக்கு வங்கியை போலரைஸ் ஒருங்கே திரட்டுவது. அதற்கு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு காட்டுறாங்க. பாரு, அவன் வந்து குண்டை வைக்கிறான், இதை வைக்கிறான், அதை வைக்கிறான், பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கிறான், இவங்களால தான் நமக்கு ஆபத்து, இவன் மதம் மாற்றம் செய்கிறான், மதம் மாற்றம் செய்ய இந்த இந்து மக்களை திரட்டுவதற்காக முஸ்லீம் வெறுப்பை, கிறிஸ்தவர் வெறுப்பை மக்கள் தானா மாறுறாங்க. நான் இருளர் சமூகத்தை பார்க்க போனேன், கிள்ளைக்கு பக்கத்துல. அவங்க எல்லாம் கன்னி மாரியம்மன், முத்து மாரியம்மன் சாமிக்கு வந்து ஆழம் எடுத்துட்டு வந்து எனக்கு திருநீர் வச்சாங்க, குங்குமம் வச்சாங்க. பேசிக்கிட்டே இருந்த உடனே அவங்க திடீர்னு ஒரு முக்தி, ஒரு உணர்ச்சி வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஏசப்பாவை நினைச்சு
ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க எனக்கு அதிர்ச்சியா இருக்கு, என்ன எப்படி நீங்க அப்படின்னா, ஆமாங்க நாங்க வந்து இந்துக்கள் தான், ஆனா எங்களுக்கு ஏசப்பா மேல நம்பிக்கை. இதுக்கு யார் காரணம்? திருமாவளவனா காரணம்? இது ஏசப்பா தான் காரணம், நானா காரணமா இருக்க முடியும்? பிஜேபி காரணத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீ என்ன பாடுபட்டாலும் இந்த மக்கள் ஒன்று கிறிஸ்தவத்துக்கு போவான், இல்லைன்னா இஸ்லாத்துக்கு போவான். ஏன்னா அங்கதான் மரியாதை, அங்கதான் மரியாதை. அதுக்கு யார் பொறுப்பு? மதம் மாற்றம் செய்கிறார்கள். நான் கேட்டேன், யார் பையன் மதம் மாற்றினது? திடீர்னு நல்லா இருந்து மாரியம்மன் அது பேசியிருந்தாங்க. திடீர்னு பெண்கள்லாம் முக்காடு போட்டுட்டு ஆண்டவரே கர்த்தரே ஆரம்பிச்சிட்டாங்க, என் தலையில கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பேர் அவ்வளவு பேர் இருளடி பழங்குடி மக்களை சார்ந்தவர்கள். இதெல்லாம் அந்த காரணமா சொல்லி முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு சொல்லி இந்து சமூகத்தை ஒருங்கே திரட்டுவது, அது அவங்க புத்தி, அவங்க புத்தி. அதான் ஸ்டேட். இவர் தலித் வெறுப்பு நிறுத்தினா எந்த தலித் அமைப்பை போய் இவர் நிறுத்த முடியும் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் திருமாவளவன் தான் இந்த இந்துத்துவம் அல்லது அந்த கொள்கை கோட்பாடு, சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் வந்து பேசுறான். இப்ப இவனை வந்து நிறுத்தினாதான் தமிழ்நாடு முழுக்க இந்த இயக்கம் இருக்கிறது. எப்படி திமுக அதிமுக எல்லா கிராமங்களிலும் கிளைகளை கொண்டிருக்கிறதோ, அப்படி தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் எல்லா கிராமங்களிலும் கிளைகளை கொண்டிருக்கிற ஒரு பேரு. அது வேற அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு திருமாவளவன் தலைமையை ஏற்று அணிதர்கள் வருகிறார்கள் என்பது அவர்களுக்கு பேரச்சம். அதனால என்ன ஒரு அடையாளமா காட்டி தலித் வெறுப்ப ஒரு சோசியல் இன்ஜினியரிங்காக வைக்கிறார். அவரே கொடுத்த வாக்குமூலம் இந்து பத்திரிகையில வந்து சேலம் கரஸ்பாண்டன்ட் எழுதுது 2011 பிறகு அவர் கொடுத்த பேட்டி ஒரு சோசியல் இன்ஜினியரிங். எனவே இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்றார், உத்தியா பண்றார். அதற்கு தன்னுடைய சொந்த சாதியை பயன்படுத்துறார். திமுகவில் இருக்கக்கூடிய தோழர்கள் அண்ணன் தளபதி அவர்களின் ஆணையை ஏற்று கீழே மக்களிடத்தில் இறங்கி அவ்வளவு அவமானங்களையும் அவதூறுகளையும் தாங்கிக் கொண்டு பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்கள். மாவட்ட செயலாளர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் SS சிவசங்கர், 2 பேரும் வன்னியர்குடியில் பிறந்தவர்கள் தான். பெரியார் பாசனையில் வளர்ந்தவர்கள். தலைவர் கலைஞரின் அன்பு தம்பிகளாக கழகத்தில் பொறுப்பேற்று இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள். அவர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய மாமன் ஒரு ஒன்றிய செயலாளர், KR செந்தில்குமார் நகர செயலாளர், முத்து பெருமாள் பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர், மாமல்லபுரம் குமராட்சி ஒன்றிய செயலாளர், சரவணன் MLA இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், பொறியாளர் அணி மாநில பொறுப்பாளராக இருக்கிறார், ராய முத்துச்சாமி, தங்க ஆனந்த், ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றிய கழக செயலாளர், இவங்கெல்லாம் சோழன், இவர்களெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக தளபதிகள், களத்திலே பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள். செந்துறை ஒன்றிய செயலாளர் எனது அன்பு சகோதரர் ஞானமூர்த்தி, ஜெயங்கண்டம் ஒன்றிய செயலாளர் தனசேகர், தாப்பலூர் ஒன்றிய செயலாளர் காசூர் கண்ணன், ஜெயங்கண்டம் நகர செயலாளர் கருணாநிதி, அதே பகுதியை சார்ந்த சந்திரசேகர், சபாரத்னம், செல்வராஜ், சோழன், டாக்டர் மனோகர், நந்தன், மதிவாணன், நெய்வேலி திருமாவளவன், கந்தன், வக்கீல் மனோகர், சவுந்தரராஜன், மணிமாறன், முருகன், தர்மதுரை, கோபாலகிருஷ்ணன், இவ்வளவு பேரும் திருமாவளவனுக்காக பானை சின்னத்திலே வாக்கு சேகரித்தவர்கள். அண்ணன் தளபதி அவர்களின் ஆணையை ஏற்று களப்பணி ஆற்றியவர்கள். இதுதான் உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல். இந்த பொறுப்பாளர்களுடைய குடும்பத்தினர் வரவேற்று ஆழம் எடுத்து திருநீரிட்டு திலகமிட்டார்கள். திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும். மக்கள் தலைவர் என்னை அரவணைத்தார், தலைவர் கலைஞர் என்னை அரவணைத்தார். இன்று இல்லை கருத்து மாறுபாடு இருந்தாலும் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நான் அந்த அடியை விட்டு வெளியேறிய போது, தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க, அரசியலில் அவர் அவசரப்படக்கூடாது என்று தோழமையோடு அறிவுரை சொன்னவர். இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறேன். மேடை அமர்ந்திருக்கிற அத்தனை தலைவர்களோடும் நான் கைகோர்த்து நிற்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ சமூகத்திற்கோ எதிரானவனாக இருந்தால் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இவர்களோடு நான் களத்தில் நிற்க முடியும்? அவர்களெல்லாம் அந்த அளவுக்கு என்னுடைய மாய்மால வித்தைகளுக்கு மயங்கி போகக்கூடியவர்களா?
தலைவர் கலைஞர் ஒரு மனிதனை ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். பொன்பரப்பி மக்கள் பாடச்சின்னத்திற்கு ஓட்டு போட்டார்கள் என்பதற்காக நடத்தப்பட்ட திட்டமிட்ட வன்முறை அந்த ஒரு கிராமத்தில் மட்டும் நடந்தது என்று எண்ணிவிடாதீர்கள் தோழர்களே. ஒட்டுமொத்த தொகுதி முழுவதும் அவர்கள் முயற்சித்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகள், அண்ணன் தளபதி அவர்களின் அருமை தோழர்கள், வன்னியர் சமூகத்தை சார்ந்த திமுக உடன்பிறப்புகள் விழிப்பாக இருந்து கள்ள ஓட்டு போடுவதை தடுத்தார்கள். அவர்களால் முடியல, பூத் கேப்சர் முடியல. செந்திர ஒன்றியத்தில் மட்டும் நடந்ததுக்கு 2 பேர் தான் காரணம். ஒருத்தர் அங்க வந்து இப்ப நாங்க குரு இல்ல, அதனால அந்த இடத்துல நான் வந்தெல்லாம் ஒருத்தர் போட்டி போட்டு இருக்காரு, ஒரு நண்பர். அவரு நம்ம தம்பி தான். அவருக்கு ஒரு ஆசை, காடு வெட்டி குறிப்பு இல்லை, அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும், எப்படியாவது மாவீரன் பட்டம் வரணும். நான் கேட்கிறேன், வைத்திக்கே கேட்கிறேன், அந்த தம்பிகிட்ட நான் கேட்கிறேன், ஏன் அன்புமணியை மாவீரன் சொல்ல வேண்டியதானே டாக்டர் ராமதாஸ்? அதுலயும் ஒரு நுட்பமான அரசியல் இருக்குது. காடு வெட்டி குருவ மாவீரன் மாவீரன் உசுப்பேத்த அவரு திருமாவளவன் வந்து ஆர்மி இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாரு. வந்துப்பா மோதிப்பா அப்படின்னாரு. நான் ஒரு நாள் அதுக்கு ரிப்ளை பண்ணல, இன்னைக்கு தான் சொல்றேன். ஒரு நாள் நான் ரிப்ளை பண்ணல. மஞ்சக்குப்ப மைதானத்திலே பேசினாங்க. அப்பெல்லாம் நான் வந்து நாடறிந்த ஒரு ஆளே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. திருமாவளவன் வா மோதி பார்க்கலாம் அப்படின்னு மஞ்சக்குப்ப மைதானம் பேசினாங்க. அது என்ன இவர் உசுப்பேத்து விடுறது. அப்பதான் அங்க இருக்கிற தொண்டர்கள் வந்து கைத்தட்டு வாங்குறதுக்காக, அவன் ஆர்கனைஸ் ஆவாங்கிறதுக்காக. பாவம், நான் தான் சொல்றேன், பாவம் காடு வெட்டி குருவை மாவீரன் மாவீரன் சொல்லியே காலி பண்ணிட்டாங்க. காப்பாற்ற முடியுமே, எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியாது அவங்களால? வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துக்க முடியாதா? நல்ல மருத்துவரை கொண்டு வந்திருக்க முடியாதா? தன்னுடைய மகன் பேசும்போது கைத்தட்டல, குரு பேசும்போது கைத்தட்டுறான். இதே ஒரு ஜலசியம். டாக்டர் ராமதாஸை விட வன்னியர் சமூகத்திற்கு தலைமை தந்த தலைவர்கள் 2 பேர். என்னைக்காவது டாக்டர் ராமதாஸ் வாயில் வந்திருக்கா? SS ராமசாமி படையாட்சி, அவர் பேரை என்னைக்காவது மேடையில் சொல்லியிருக்கிறாரா? மாணிக்கவேல் நாயகர், அவர் பேரை என்னைக்காவது மேடையில் அவர் சொல்லியிருக்கிறாரா? சென்னையில் SS ராமசாமி படையாட்சி அவர்களுக்கு திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. என்றைக்காவது அந்த சிலைக்கு வந்து அவர் ஒரு நாள் மாலை போட்டார் என்று சான்று உள்ளா? இவரெல்லாம் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க கட்சி தொடங்குறாங்க. உழவர் உழைப்பாளர் கட்சி, அதுதான் SS ராமசாமி படையாட்சி உருவாக்கின கட்சி. காமன்வெல்த் பார்ட்டி, அதுதான் மாணிக்கவேல் நாயகர் உருவாக்குற பார்ட்டி. இவரை விட அதிகமான எண்ணிக்கையில் அவங்க எல்லாம் உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. 26 பேர் SS ராமசாமி படையாட்சி காலத்துல உழவர் உழைப்பாளர் கட்சியில 26 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காமன்வெல்த் பார்ட்டியில் இருந்தாங்க. அவங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேல நாம தனியா இந்த சமுதாயத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னு போய் காங்கிரஸ்ல இணைஞ்சாங்க. காமன்வெல்த் பார்ட்டி காங்கிரஸ்ல இணைஞ்சது, உழவர் உழைப்பாளர் கட்சி காங்கிரஸ்ல இணைஞ்சது. அவங்க எல்லாம் இன்னைக்கு வன்னியர் சமூகமே தலைநிமிர்ந்து நிற்பதற்கு இவர்தான் காரணங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. அவங்களால ஒரே ஒரு நபர் கூட உயிரிழக்க கிடையாது. ஒரு வன்முறை வெறியாட்டத்தில் அவங்க யாரும் அந்த மக்களை வழிநடத்தல. அன்னைக்கு இளைய பெருமாள் தலித் சமூகத்தினுடைய தலைவராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியில எல்லா வன்னியர் சமூகத்தின் தலைவர்களும் அவருக்கு நட்பாக. வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருந்தாங்க. நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு மாவட்டத்தில், தென்னார்காடு, வடார்காடு மாவட்டத்தில் எந்த வன்முறையும் வெடிச்சது கிடையாது. தனியா பிரிஞ்சு ஓட்டு போட்டுட்டாலும் கூட வன்முறை வெடிச்சது கிடையாது. ஒற்றுமையா வாழ்ந்தார்கள். ஆனால் சாதி வெறியை தூண்டி இந்த மக்களை தம் பக்கம் ஈர்த்து தன்னுடைய குடும்பத்தை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் வன்னியர் சங்க சொத்துக்களாக இருந்த அனைத்தையும் தன்னுடைய குடும்பத்தின் பெயரிலே எழுதி கொண்டார் என்று இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அன்பு சகோதரர் வேல்முருகன் சொல்லுகிறார். அந்த குற்றச்சாட்டுக்கு என்றைக்காவது அவர்களால் பதில் சொல்ல முடிந்ததா? வேல்முருகன் ஏன் வெளியேற்றப்பட்டார்? பூத்தா இளங்கோவன் ஏன் வெளியேற்றப்பட்டார்? இதெல்லாம் உட்கட்சி கேட்கக்கூடாது, தப்புதான், கேட்க விரும்பல. ஆனால் அவர் சொந்த சமூகத்திற்கே பாதுகாப்பு தரக்கூடியவர் அல்ல என்பதற்காக சொல்லுகிறேன். AK நடராஜனை தாக்கினார், அவர் அந்நிய தலைவர் தான், தீரன், இந்த கட்சியுடைய தலைவர். என்ன நிலைமைக்கு ஆளானார்? எத்தனை முறை அவர் உயிர் தப்பினார்? வன்னியர் சமூகத்து இளைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் நீங்கள் படிக்க வேண்டும் என்று இடஒதுக்கீடு தந்தார். இவர் உங்களை இன்றைக்கும் காடுகளில் பதுங்க சொல்லி கல்லெறிய சொல்லுகிறார். ரோட்டிலே கட்டையை தூக்கி போட சொல்லுகிறார். சாராயம் குடிக்க சொல்லி கள்ள ஓட்டு போட சொல்லுகிறார். இந்த வேளையில் ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து நான் சொல்லுகிறேன், திருமாவளவனுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கே ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்துக்களை BJP கும்பிடமிருந்து மீட்க வேண்டும், வன்னியர் சமூகத்தை பாமக கும்பிடமிருந்து மீட்க வேண்டும். அதற்காக நாம் திட்டமிட வேண்டும். அந்த சமூகத்தை நேசிப்போம், அந்த சமூகத்தை காப்பாற்றுவோம், அந்த
அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தும். அதற்கான திட்டங்களை, செயல் திட்டங்களை, அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம், அதற்காகத்தான் இந்த போராட்டம். 9 இடத்துல 8 இடத்துல தருமபுரியில கள்ள ஓட்டு போட்டதுக்காக மறுவாக்குப்பதிவு நடத்த சொல்லியிருக்கிறாங்க. அதுவே யாருக்கு தலைக்கணிவு? வேற எந்த தொகுதியாவது நடந்திருக்காது. அண்ணன் சொன்னாரு, கவிஞர் முத்துமாணிக்கம் அவர்கள் 7 சீட்டு வாங்கின 4 சீட்டு வன்னியர்கள் தெரியலையே, 3 தானே தந்திருக்க. அந்த 3 காசு உள்ளவங்க தான் தந்திருக்கிறீங்க. 4 சீட்டையும் விற்பனை பண்ணிருக்கிறார். அதுதான் அங்க 1 கோடி 500 கோடி வாங்கியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியல. இங்க இந்த 4 பேருக்கு தனித்தனியா பணத்தை வாங்கி சீட்டு கொடுத்துருக்காரு. ஏன் அதுல ஒரு ஏழை எளிய இந்த மத்திய சிலையில ஏற்கனவே 1 லட்சம் ஓட்டு வாங்கின அன்பழகனை வேட்பாளர் நிறுத்த வேண்டியதானே? ஏன் இந்த வழக்கறிஞர் பாலி எல்லாத்துக்கும் போய் நிற்கிறாரு, அவரை மத்திய சிலை வேட்பாளர் அறிவிச்சிருக்க வேண்டியதானே? அப்பாவி பாலு வீணா வாழ்க்கையை வீணாக்கி தயவுசெய்து திமுக சேருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட வேண்டாம். அண்ணன் தளபதி தரத்தை வலுப்படுத்துங்கள். உங்களை மாநிலங்களவைக்கு அனுப்ப சொல்வது எங்களுடைய வேலை. பாலு ஒரு அப்பா, அருள் ஒரு தம்பி, அவருக்கு நிறைய பசுமை தாயெல்லாம் தெரியும். பாவம், அவர்கிட்ட போய் சிக்கிட்டு கிடக்கிறார். வாயில்லாத பூச்சி ஜிகே மணி பாவம். என்ன சொன்னாலும் ஆமான் தலையாட்ட, அவர் என்ன சொன்னாலும் ஐயா ஐயா தலையாட்ட பாவம். ஏன் கோக்கா மணி அடுத்த முதலமைச்சர் சொல்ல வேண்டியதானே? அவர் தானே தலைவர். கூலிக்கு மாறி போய் விழுப்புரத்தில் பாவம். அவர் சொந்த சமூகத்துக்கு இதுவரை போய் டாக்டர் கிருஷ்ணசாமியோட வேலை செஞ்சதில்லை, அண்ணன் ஜான்பாண்டியோட வேலை செஞ்சதில்லை, அவர் முருகவேல் ராஜாவோட சேர்ந்து வேலை செஞ்சதில்லை. அந்த சமூகத்தை சார்ந்த எந்த தலைவரோடையும் அவர் நின்னது கிடையாது. அவர் மாச சம்பளம் வாங்கிட்டு அங்கே பொதுச் செயலாளர் ஒரு பேனர் வச்சுக்கிட்டு அங்கே போய் எலெக்ஷன் நிற்கிறார். நம்மளை பற்றி இன்னைக்கு எதோ பேசுறாரு. பாவம், அவர் சகோதரர் இதுவரை நான் எந்த மேடையிலும் பேசுறது இன்னைக்கு தான் நான் பேசுறேன். ஏன்னா அவர் கூலிக்கு மாறடிக்கிறாரு. ஏற்கனவே தலித் துரோகம் இழைக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். அப்புறம் பேராசிரியர் பொன்னுசாமி துரோகம் இழைக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். இவர் என்னைக்கு பாவம் பலிகடாக இவர் வெளியேற்ற இனிமே எவனும் போக மாட்டான். தலித் பொதுச் செயலாளர் இவர் தான் கடைசியா இருப்பார் நினைக்கிறேன். அந்த கட்சியில இனிமே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பொதுச் செயலாளர் ஆளே கிடையாது. இவர் தான் கடைசியாளர். பாலு நான் சொல்றேன், இந்த 7 தொகுதியில ஒரு தொகுதியை உங்களுக்கு கொடுத்துருக்கூடாது. திண்டுக்கல்ல போய் தொகுதி வாங்க. அவருக்கு என்ன திண்டுக்கல்ல என்ன இருக்கு சொல்லுங்க. விற்கிறதுக்காக அப்புறம் ஏதோ ஸ்ரீபெரும்புதூர் டிஆர் பாலு எதிர்த்து அவரை மோதி ஜெயிச்சிட முடியுமா? டிஆர் பாலு சாதாரண ஆளா? அவர் மோதுறது ஒரு ஆள் பாவம். அவர் எங்க கடை வாங்கினாரோ எங்க கொண்டு போய் கொடுத்தாரோ என்ன பண்ணாரோ தெரியல. அவங்க கேட்கலாம், ஏங்க நீங்க எடப்பாடி இவ்வளவு வாங்கினீங்களே எங்க தொகுதி கொடுத்து கேட்கலாம். இதெல்லாம் உங்க உட்கட்சி விவகாரம் பேசக்கூடாது. ஆனா நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பா வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் சுபவி பேசினார். இதுவரை டாக்டர் ராமதாஸ் வாயால் உச்சரிக்காத ஒரு பெயர் 100கணக்கான முறை திருமாவளவன் உச்சரித்தது மட்டுமல்ல, ஏராளமான குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி இருக்கிறார். மேடையில் இருக்கிற பலருக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், தமிழரசன் என்ற பெயர் பொன்பரப்பி தமிழரசன். அவருடைய கருத்திலே நமக்கு முரண்பாடு இருக்கலாம். ஆனால் சாதி ஒழிப்புதான் உண்மையான தமிழ் தேசியம் என்பதை புரட்சிகரமான பொது உடைமை அரசியல் களத்தில் ஓங்கி உரத்து பேசிய தலைவர். தலித்துகளின் குடியிருப்புகளில் தங்கியவர், அவர்களின் இல்லங்களில் அடக்கலம் தேடியவர், அவர்கள் விட்ட உணவை உண்டு பசியாரி மேனி சுருட்டியில் மாநாடு நடந்தது. சாதி ஒழிப்பின் தேவையும் தமிழ் தேசிய விடுதலையும் என்கிற அறிக்கையை வெளியிட்டவர். புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களும் தந்தை பெரியாரின் கருத்துக்களும் என்னை வடிவமைத்தன என்றாலும் கூட எனக்கு ஒரு பார்வையை தந்தது சமூக தளத்தில் தோழர் தமிழரசர் பொன்பரப்பி தமிழரசர். அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதை தான் இங்கே குறிப்பிட்டு சொன்னார் சுபவி அவர்கள். அந்த தமிழரசனுடைய தாயாரை போய் பார்த்தவர் திருமாவளவன். அவருடைய திருவுருவச் சிலைக்கு போய் வணக்கம் செலுத்தியவர் திருமாவளவன். ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தமிழரசன் என்று பெயர் சூட்டியவர் திருமாவளவன். தமிழரசன் என்கிற பெயரிலேயே ஒரு திரைப்படம் எடுக்க முயற்சித்து அது பாதியை நிற்கிறது. அந்த அளவுக்கு அவன் மீது ஒரு மதிப்பை வைத்தவர் திருமாவளவன். வன்னியர் சாதி என்று தமிழரசனை புறந்தள்ளியவர் அல்ல. ஆனால் அவர் ஒரு நாள் கூட மேடையில் புலவர் கலியபெருமான் பெயரை சொன்னது கிடையாது. புலவர் கலியபெருமான் தமிழரசனுடைய சக போராட்ட தமிழரசனுக்கு குரு. அவர் பெண்ணாடத்தை சார்ந்த சௌந்தர சோழபுரம் வன்னியர் தான். அவருடைய நினைவு நாளை கொண்டாடியது திருமாவளவன். அவருடைய மகனை பாண்டிச்சேரியின் முதல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக சோழ நம்பியாரை நிறுத்தியவர் திருமாவளவன். யார் சாதி பார்க்கிறார்?
யார் மீது அபாண்டமான பழி? எனவே ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்திற்கும் குறிப்பாக திமுக தோழர்களுடைய பெயரை பிடித்து காங்கிரஸில் இருக்கிற வன்னியர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் அவர்கள் எல்லாம் சாதியா பார்த்தார்கள், கூட்டணியை பார்த்தார்கள், கொள்கையை பார்த்தார்கள். மோடி வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். நாடு காப்பாற்றப்பட வேண்டும், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும், சிறுபான்மையினர் நலன் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அக்கறையோடு களத்தில் நின்றார்கள். முடிவு எதுவோ வரட்டும், ஆனால் ஜனநாயகம் பிழைக்கட்டும் என்று சொல்லி அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த தோழமை கட்சி தலைவர்கள், இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது குருவோட விஷயத்தையும் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஏன்னா மாவீரன் மாவீரன் சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்லல, மாவீரன் மாவீரன் சொல்லி அங்க உசுப்பேத்தி விட்டதெல்லாம் குருவோட பையன் வந்து வெளியே வந்து சொல்றாரு, என் அப்பா திருமாவளவனை திட்டவே இல்லைங்க, என் அப்பாவை திட்ட வச்சாங்க அப்படின்னு. அது நாளைக்கு இன்னைக்கு எந்த கும்பலெல்லாம் பண்ணிட்டு இருக்கோ இந்த பிள்ளைங்க நாளைக்கு உணருவாங்க, நாளைக்கு உணர்ந்து வந்து சொல்லுவாங்க ராமதாஸ் தான் எங்களை பையன் பண்ண வச்சாருன்னு. அன்புமணி ஒரு எம்பி ஆகணுன்றதுக்காக